விபத்தை தொடர்ந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த அமைச்சர் சி.வி. கணேசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து அது குறித்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். இன்று காலை எதிர்பாராத விதமாக கடலூர் அருகாமையில் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்ல பள்ளி மாணவர்களை அழைத்து சென்ற வேன் ரயில் மீது மோதிய காரணத்தினால் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வருந்தத்தக்க ஒரு செய்தியாகும். அதில் வண்டியில் போனவங்க 5 பேர், ஒரு டிரைவர் ஒருத்தர், மாணவர்கள் 4 பேர் போனாங்க. சம்பவ இடத்திலேயே 2 பேர் இறந்திருக்கிறார்கள். 2 பேர்ல மீதி 2 பேர்ல ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவர் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் தற்பொழுது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை நான் சென்று நலம் விசாரித்தேன். அதாவது உடம்பு எப்படின்னு பார்த்தேன். நல்லா இருக்கார். அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக அந்த வேன்ல பின்பகுதியிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் அவர் தப்பித்திருக்கிறார். அவருடைய தாயாரையும் நான் விசாரித்தேன். கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்தி அறிந்தவுடன் நான் இங்கே வந்திருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கு சென்று பாதிக்கப்பட்ட உறவுகளை சந்தித்து ஆறுதல் கூறுவது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும், அது மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் எந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் என்னிடம் மட்டுமல்ல, அதாவது நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சரிடத்திலும் தகவல் சொல்லியிருக்கிறார். ஆகவே மருத்துவமனை ஜிப்மர் மருத்துவமனை இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்ப்பதற்கு நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி அங்கிருந்த எதிர்பாராத அங்கே போயிருக்காரு. அந்த உயர்ல கால் வச்சு அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று இறந்து போனவங்க 2 பேர் இறந்திருக்காங்க சார். ஐ கேன் கிளியர்லி ஸ்டேட் தட் 2 பேர் சம்பவ இடத்திலேயே 2 பேர் இறந்திருக்கிறார்கள். மீதி 2 பேர்ல ஒரு மாணவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவர் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இங்க இருக்கிறார். அவர் நலமுடன் இருக்கிறார். அந்த கிராமத்தை சார்ந்த ஒருவர் எதிர்பாராத அங்க சென்றவர் அந்த ஒயர்ல கால வச்சா அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் இங்க இருக்கிறார். என்ன சார்? இல்ல எல்லா வசதியும் இருக்கு சார். அதாவது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதுனால அவங்க விருப்பப்படுறாங்க அங்க போகணும்னு சொன்னாங்க. அதனால அவங்க ரெஃபர் பண்ணி அனுப்பியிருக்கோம். முதல்கட்ட விசாரணையில என்ன தவறு நடந்ததா சொல்றாங்க சார்? ஒவ்வொரு யூகம் சொல்றாங்க. நீங்க என்ன தவறு நடந்ததா சொல்றீங்க சார்? இல்ல சார், நானும் அங்க நேரா பார்க்கல. விசாரணை தெரிய வந்தது. அதாவது இது சம்பந்தமாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். உரிய விசாரணை முடிவுடன் அது உண்மையா என்ன நடந்தது என்பது தெளிவாக. முதல்கட்ட விசாரணை என்னன்னு சொன்னாங்கன்னா அந்த யூகத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இல்ல சார், அதான் சம்பவம் குறித்து கடலூர் காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவிலே அது என்ன நடந்தது என்பது வெளிச்சத்துக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்வது.